பதவி நிறைய பேர் இந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க, இல்லைன்னா குறை சொல்லுவாங்க. உண்மையிலே பதவியில் இருந்து பார்க்கறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நான்லாம் ரெண்டு பதவியில் இருந்திருக்கேன், ரெண்டுத்தையும் ரிசைன் பண்ணிட்டேன். சார் நல்லா ஞாபகம் இருக்குங்க, ஹைஸ்கூலில் புது ஸ்கூல் ஹைஸ்கூலில் போய் சேர்ந்தேன், 6ஆம் கிளாஸ். 2 நாள் ஆச்சு. எங்கள் வாத்தியார், எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னாரு. தெரியும் சார். நீ தான் கிளாஸ் லீடர் அப்படின்னாரு. அப்போ சின்ன வயசுல எனக்கு கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல. நம்மளை முந்தி கேட்டுட்டாரு நம்ம கிளாஸ் லீடர்னு. அன்னைக்கு பிடிச்சது எனக்கு. மீதி பையன்லாம் 9:30 வருவான் சார், நான் 9க்கே போகணும். ஏன்னா போய் பிளாக் போர்டெல்லாம் அழிக்கணும், ஆஃபீஸில் போய் 2 முழு சாக் பீஸ் வந்து வைக்கணும். அந்த கேவலமான டஸ்டர் கிளாத்து, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, கந்த துணியோட கேவலமாக இருக்கும். அதை உதறி வைக்கணும், போர்த்துக்கும் போது துவைச்சி போட்டு காய வச்சு வரணும். அப்புறம் அப்போல்லாம் தண்ணிலாம் மண்பானையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க கிளாஸில். டெய்லி அந்த மண்பானை உடையக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேணும்னு எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணும். சார் ரொம்ப சார். அதுவும் இல்லாமல் 9 மணிக்கெல்லாம் நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. நமக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பேட்ச் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பேட்ச், கிளாஸ் லீடர், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவா இப்போ மாதிரி இன்டர்னல் மார்க் போடுறோம் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு எழுதணும். என்ன கதி, 1 மணிக்கு பெல் அடிச்சுது, சாப்பாடு பெல், 1 to 2 சாப்பாடு. வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. 3வது தெருல தான் எங்கள் வீடு இருக்குது, போய் சாப்பாடு எடுத்துன்னு வா போ அப்படின்னாரு. அதனால அதுக்கு தான் என்ன கிளாஸ் லீடர் ஆக்கியிருக்கான், சைக்கிள் ஓட்டு தெரியுதான்னு கேட்டிருக்கான். போனா அந்த மாமி கதவு தந்துன்னு சாப்பாடு பேக்கை கொடுத்துட்டு, உங்க சாரு பக்கோடா இல்லாம சாப்பிட மாட்டாரு, இந்தா எட்டனா 3வது தெருல பக்கோடா கடை இருக்கு, வாங்கின்னு போகணும். டெய்லிங்க வீட்டுக்கு போனோம், பக்கோடா கடைக்கு போனோம். வாரத்துக்கு 5 நாள் சார். நான் போகும்போதே பக்கோடா கடைக்காரன் 100 கிராம் பக்கோடாவை பேக்கெட் பண்ணி வச்சிருவான். ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா அவங்க எல்லாம் வேலை செஞ்சிருப்பேன். இவர் குத்தா சுட சுட அவர் சாப்பிடுவாரு. நான் 9 மணிக்கு 8:30 மணிக்கு எங்க அம்மா கூட்டாங்க பாருங்க, அதை 1:30 மணிக்கு அவசரமா சாப்பிடுவேன். பசங்கெல்லாம் 1லேருந்து 1:30 வரையும் சாப்பிட்டுட்டு விளையாடுவானுங்க சார். நான் 1:30க்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு சொங்கி போய் ரூமுக்கு வந்துடுவேன், கிளாஸ் ரூமுக்கு. விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிட்டேன் 7ஆம் கிளாஸ். இந்த சார் என்ன பண்ணிருக்காரு, 7ஆம் கிளாஸ் சார் கிட்ட சொல்லியிருக்காரு என்னை பத்தி, ஒரு அடிமை இருக்கான்னு. அந்த சார் என்ன பண்ணாரு, 2வது நாள் என்னை கூப்பிட்டாரு. சைக்கிள் ஓட்ட தெரியுமானாரு. தெரியும் சார்னா. நீ கிளாஸ் லீடர்னாரு. டிசி கொடு சார்னா. லீடரே வேணாம், டிசி கொடு, இல்லை எங்க அப்பா கிட்ட சொல்லி கூட்டின்னு வருவேன். தம்பி இதுல என்ன இருக்கு, இதுல தப்பே இல்லை, நீ பசங்கள நீ தான் ஒண்ணு வேணாம். ஏற்கனவே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான், வானா. அன்னைக்கு விட்டேன் கிளாஸ் லீடர் போஸ்ட். சரி, நான் ஒரு 16 பிளாட் இருக்கிற பில்டிங் உள்ள போனேன். ஒரு பிளாட் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. மீதி 15 பேரும் கொடுத்துன வந்த பிறகு என்ன பண்ணா, எல்லாம் ஒன்னா வந்தான் என்ன பார்க்குறான். சரி நம்ம பேச்சாளர்னு தெரிஞ்சு வராங்க போல இருக்குது. ரொம்ப அன்பா வணக்கம் வணக்கண்ண சார், இந்த பிளாட் அசோசியேஷன் இருக்குல்ல, ஒன்று கிரியேட் பண்ணணும், ஓனர்ஸ் அசோசியேஷன், நீங்க தலைவராக இருங்க. எலெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளும் போய் தலைவர்ன்றாங்க. ரொம்ப மனுஷன் தானே சார், தலைமை பதவி சும்மா தானே வருது அப்படின்னா. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் எல்லாம் பிஸி, இதுக்கெல்லாம் டைமே இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டா, இவன் பேசுறவன் தான், வேற வேலை கிடையாது இவனுக்கு, சாயங்காலத்துக்கு மேலதான் போறான், இருக்கிற வரையும் பிளாட்டை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு பண்ணான். சரி ஏத்துக்கிட்டேன் சார். அந்த பிளாட் அசோசியேஷன் தலைவரான பிறகு அன்னைக்கு பிடிச்சது 7.5 நாட்டு சனி. டெய்லி தொல்லை சார். ஒரு காலத்துல காலையில் 7 மணிக்கு எழுந்தேன்னா, ஏதாவது தலைப்புல சந்தேகம்னா சொல்வேந்தர், சுகி சிவம், சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தம், இவங்களோடலாம் பேசின ஆளு நான். பிளாட்டுக்கு தலைவரானதுலேருந்து கார்பெண்டரு, கொளுத்து வேலை செய்கிறவன்,
எலக்ட்ரிஷியனு, கார்பரேஷன் வண்டி வருதுல குப்பை வண்டி, அது பின்னாலெல்லாம் ஓடி இருக்கேன் சார். இதுல என்ன பிரச்சனை, ஒருத்தவங்க எங்க பிளாட் செகண்ட் ஃப்ளோர் தெரியும் சொல்லுங்க, வாசல்ல போட்ட பால் பாக்கெட் 2 காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. அது போய் கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தவன் தான், நீ என்ன வாட்ச்மேன் போட்டிருக்க அப்படின்னா, ஏன் சார் நானும் தானே அசோசியேஷனுக்கு துட்டு தர மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு. ஆமா, நான் உள்ள வரும்போது அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே சொல்ல மாட்டான் அப்படின்னா, ஓ அப்படின்னு வாட்ச்மேனை கூப்பிட்டேன், டாய் அந்த ஆள் வந்தாருன்னா குட் மார்னிங் சொல்லு, இதுல என்ன உனக்கு கஷ்டம்? எஸ் சார். அப்புறம் அவன் பார்த்தான் எதுக்கு பிரச்சனை, எவன் வந்தாலும் குட் மார்னிங் சார் உள்ள போ சார், குட் மார்னிங், திருடனே வந்தாலும் சரி சார் உள்ள போ, எல்லாம் நல்ல. இவ்வளோ கஷ்டத்து நடுவில் சார் ஒரு நாள் விடிய கால 6:30 மணி காலிங் பெல் அடிச்சது, திறந்த ஒரு லேடி கையில குழந்தையோட நிக்குது, அழுதுனுக்குது. என்னை பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு. யாருன்னே தெரியலங்க, யாருன்னே தெரியல அந்த லேடி. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன வழி சொல்றது, யாருமா நீ தான் கேவி கேவி அழுது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு ஒரு பயந்துட்டேன், உள்ள வந்துச்சு நடுகால ஓன் கதறி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்து கையில குழந்தை சார். திரும்பி பார்க்கறேன் என் ஒய்ஃப். நேரா போய் பெட்ரூம உள்ள போய் டமான்னு ஒரு மூடுனா கோவத்துல. அதை பார்த்துட்டு இதை பார்க்கறான், அண்ணா அப்படின்ச்சு. அட லூசு, அதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டிய. அவ உள்ள போயிட்டான், கேட்டதோ கேட்கலையோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இன்னமா பிரச்சனை என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ வாட்ச்மேன்ல அவங்க ஒய்ஃபு, அவன் சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானா, எல்லாத்தையும் குடிச்சிடறானா. அதனால இந்த அம்மா ரிக்வஸ்ட் என்னன்னா, அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுக்காதீங்க. இந்த அம்மா நான் சொன்ன அந்த மாதிரிலாம் ஒன்றும் முடியும், எனக்கு ஏற்கனவே எரிச்சல், அதெல்லாம் முடியாது. யார் ஒர்க் பண்றாங்க அவங்க கிட்ட தான் ஒன்று செய். 1ஆம் தேதி நான் சம்பளம் கொடுக்குற டைம் பார்த்துக்கோ, 8 மணிக்கு நீ வந்துரு, உன் எதிர்க்க அவங்ககிட்ட கொடுக்குற, அப்படியே பிடிங்கோ. ஏன்னா எங்க வீட்டில் அப்படிதான் பண்றாங்க. சரியா, அதுக்கு குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை, ஒய்ஃபுன்னு இருந்தால் அப்படிதான் பண்ணுவாங்க. போ போ அப்படின்னு. சார் அது போயிடுச்சு சார். திரும்பி பார்க்குற கதவு திறந்து என் ஒய்ஃப் ஒரு சூட் கேஸு, என் பையன் பிடிச்சிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு. அன்னைக்கு ரிசைன் பண்ணேன் சார். உண்மையிலே பதவி உண்மையிலே கஷ்டம், அதை ஒழுங்கா நடத்திட்டாதான் உங்களுக்கு பெரிய வெற்றி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.